இயக்குனர் ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் வேட்டுவம் திரைப்படம் வந்து தயாராகிட்டு இருக்கிறது. அந்த திரைப்படத்தின் பொழுது ஷூட்டிங்கின் பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. மோகன் ராஜ் அவர் வந்து ஸ்டண்ட் கலைஞர். அவர் வந்து எப்படின்னா 10 நம்பர் 1 ஸ்டண்ட் கலைஞர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ரொம்ப ரிஸ்க் காட்சிகள்னால் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மேக்சிமம் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகிருப்பாங்க. சில பேர் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி காட்சிகளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்சன் தான் இந்த மோகன்ராஜுங்கிறவர். இவர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வாழை படத்தில் ஒரு லாரி ஒன்று ஆக்சிடென்ட் ஆகும்ல, அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த லாரியை கவுத்து விட்டது, உருளை விட்டது எல்லாமே இவர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் நிறையா கார் வேகமாக போகிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் காரெல்லாம் கவுத்து விட்டு அந்த மாதிரி பண்ணுறது இது வழக்கமாக வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் அது. இந்த படப்பிடிப்பில் அந்த சூழ்நிலையில் இந்த வெல்டிங்கிறது பண்ணலை அப்படிங்கிறாங்க. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சினிமா வட்டாரத்தில் விசாரிக்கும் போது வெல்டிங் இல்லாமல் தான் அந்த காட்சி எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ணா அண்ணா அண்ணான்னு எழுப்பியிருக்காங்க. மோகனான்னு எழுப்புறாங்க. பார்த்துட்டு அந்த காட்சிகள்லாம் வந்து காணொலிகள்லாம் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். எழுப்புனா அவர் எந்திரிக்கவே இல்லை. எடுத்து பார்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த விபத்து அப்படின்னா இது திட்டமிட்டு செய்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து படப்பிடிப்புக்கு தேவையினால இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதில் கலந்துக்கும் போது ஒரு சில நேரங்களில் நான் சொன்னேன்ல அந்த கால்குலேஷன் மிஸ் ஆனால் இந்த மாதிரி நடந்துடும். அப்படி தான் இந்த விபத்து நடந்திருக்கு. பல நேரங்களில் ஹீரோக்களுடைய உயிர்களையே அவங்க காப்பாற்றிருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு இனிமையாவது வந்து டெக்னாலஜி நிறைய ஆயிடுச்சு. என்னதான் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து காட்சிகள் எடுத்தால் கூட அது செல்லுலாய்டு தான், ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறீங்க. இப்படி போய் ஒரு கத்தியை வச்சு இப்படி விசின்னு பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் கிளிய போகுது. ஸோ அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்க தேவையில்லை. டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துருச்சு. அதனால் அதில் பயன்படுத்தி இவங்களெல்லாம் பாதுகாப்பு தரும். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மாஸ்டர் பாலாஜி குருப்பு சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். இயக்குனர் ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில் வேட்டுவம் திரைப்படம் வந்து தயாராகிட்டு இருக்கிறது. அந்த திரைப்படத்தின் பொழுது ஷூட்டிங்கின் பொழுது ஒரு எதிர்பாராத ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது. ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் அவர்கள் உயிரிழந்திருக்கிறாரு. பாதுகாப்பான முறைப்பாடு எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணணும், எதையுமே நாங்கள் ஸ்கிப் பண்ணலை, அப்படி பண்ணியும் அந்த நாள் அவருக்கு இறுதி நாளாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறார் ரஞ்சித் அவர்கள். இன்னொரு புறம் வந்து அவர்கள் மீது வேறு நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதுதான் சரியான திறனும் வன்மங்களையும் கக்கிற ஒரு குரூப்பும் இன்னொரு புறம் இருக்கிறது. இப்போ ஸ்டண்ட் கலைஞர்கள் முழுக்க ரிஸ்க் எடுத்து அந்த படத்தோட ஹீரோக்களாக அவர்கள் தான் இருக்கிறாங்க, தன் உயிரையே பணயம் வைக்கிறாங்கிறது ஆண்டாண்டு காலமாக இருக்கிற விஷயம். அவர்களுக்கான முறையான வசதிகளையும் இன்சூரன்ஸுகளையும் மற்றும் பல விஷயங்களை பண்ணி தர்றாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. முதல்ல இந்த சம்பவம் எப்படி நடந்தது சார்? இதில் பல வன்மங்களும் கொட்டப்படுகிறது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து வேட்டுவம் திரைப்படம். அது ஆர்யா நடிக்கிறாரு, ரஞ்சித் வந்து இயக்குறாரு. அந்த படத்துக்கு ஷூட்டிங் வேதாரண்யம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு. படப்பிடிப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக ஒரு கார் வந்து மேலே போய் ஜம்ப் பண்ணி பல்ட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சீக்வன்சஸ்ஸு. அதுக்கு வந்து நம்ம மோகன் ராஜ் அவர் வந்து ஸ்டண்ட் கலைஞர். அவர் வந்து எப்படின்னா 10 நம்பர் 1 ஸ்டண்ட் கலைஞர் இருப்பாங்க. அவங்க யாருன்னா ரொம்ப ரிஸ்க் காட்சிகள்னால் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க மேக்சிமம் வந்து அதுக்கு ட்ரெயின் ஆகிருப்பாங்க. சில பேர் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் இந்த மாதிரி காட்சிகளை பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கிற ஒரு பர்சன் தான் இந்த மோகன்ராஜுங்கிறவர். இவர் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வாழை படத்தில் ஒரு லாரி ஒன்று ஆக்சிடென்ட் ஆகும்ல, அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த லாரியை கவுத்து விட்டது, உருளை விட்டது எல்லாமே இவர் தான். இன்னும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் நிறையா கார் வேகமாக போகிற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் காரெல்லாம் கவுத்து விட்டு அந்த மாதிரி பண்ணுறது இது வழக்கமாக வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. அதாவது வாழ்க்கையை என்றைக்குமே ரிஸ்கில் வச்சுட்டு தான் இந்த ஸ்டண்ட்டுக்கே அவங்க வர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு தைரியமான ஆளுங்க அவங்க தான் ஸ்டண்ட்டுக்கே வருவாங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் வராங்க. அன்றைக்கி வந்து எப்படி சொல்லுது, சண்டை காட்சிகள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா ஸ்டண்ட் கலைஞர்களுக்காண்டி வந்து ஸ்பெஷலாக வந்து ஃபுட்டு கொண்டு வருவாங்க. அதாவது வந்து மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து முட்டையிலேருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்கள வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் சினிமாவில் கவனிச்சுப்பாங்க. அதே மாதிரி சம்பளங்கள் முதல்ல பல வருடங்களுக்கு முன்னாடி அது கொஞ்சம் சொற்பமாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல சம்பளமே கொடுக்குறாங்க.
அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான காட்சிகள், அதாவது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான காட்சிகள் வந்து படப்பிடிப்பு நடத்தும் போது அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிற ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அதிகமான பணமே கொடுக்குறாங்க. இப்போ நான் கேள்விப்பட்ட வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மோகன்ராஜுங்கிறவர் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை, அவருக்கு ஒரு ஃபைனான்ஷியல் நெருக்கடி இருந்திருக்கு. ஆல்ரெடி இதில் எக்ஸ்பர்ட் தான் அவர். இந்த படத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்ட மாதிரியும் அவங்க வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்காண்டி தான் இந்த வந்து இந்த காட்சியில் நடிக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த மாதிரி காட்சிகள். அதில் வந்து அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சினிமாவில் பண்ண தான் செய்வாங்க. ஆனால் என்னென்னா என்ன தான் நீங்கள் பண்ணாலும், அதாவது வந்து சில நேரங்களில் இந்த எப்படி சொல்கிறது, அலைன்மெண்ட் கால்குலேஷன் சொல்லுவாங்க, அது வந்து அப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த விபத்து நடந்திருக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது என்ன அப்படின்னா, இந்த மோகன்ராஜ் கலந்துக்கிட்ட இந்த ஸ்டண்ட் காட்சியில் காருக்குள்ளே வந்து பொதுவாக ஸ்டண்ட் காட்சிகள் நடக்கும்போது இந்த மாதிரி காரை வேகமாக ஓட்டிகிட்டு போய் பெரிய அளவில் ஜம்ப் பண்ணி பல்ட் அடிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் எடுக்கும்போது வெல்டிங்னு ஒன்று வைப்பாங்க. அந்த வெல்டிங்னா என்னென்னா, இந்த இரும்பு ராடு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வெல்டு பண்ணி அந்த டிரைவர் உட்காந்துருக்காருல அந்த சீட்டு 4 பக்கமும் பார்த்திங்கன்னா இரும்பு இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து காரே விபத்துக்குள்ளானா கூட அந்த வெல்டிங்கை மீறி நீங்கள் வெளியில் வந்து உலகவோ இல்லை வந்து இந்த ஸ்டேரிங்கில் போய் நெஞ்சு பட்டார் அடிக்கிறவோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் அது இந்த படப்பிடிப்பில் அந்த சூழ்நிலையில் இந்த வெல்டிங்கிறது பண்ணலை அப்படிங்கிறாங்க. அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சினிமா வட்டாரத்தில் விசாரிக்கும் போது வெல்டிங் இல்லாமல் தான் அந்த காட்சி எடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மோகன்ராஜ் வந்து வேகமாக ஓட்டிட்டு வந்து பாஞ்சு பல்ட்டி அடிச்சிருது காரு. ஆனால் அது விபத்து ஆகி அவர் இறந்துருப்பார்னு யாருமே நினைக்கல. அது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் காட்சிகள் அது ரொம்ப முக்கியமான காட்சிகள், ரொம்ப கிரிட்டிக்கலான காட்சிகள் எடுக்கும்போது, சீரியஸான காட்சிகள் எடுக்கும்போது அதை முடித்தோன்னே ஓடி போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட இருக்கிற சக ஸ்டண்ட் நடிகர்கள் அவங்கள வெளியில் எடுத்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவாங்க, தூக்கி ஜாலியாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான காட்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்கன்னு. அந்த மாதிரி தான் ஓடி போயிருக்காங்க. ஓடி போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து மயக்க நிலையில் இருந்திருக்காரு. அண்ணா அண்ணா அண்ணான்னு எழுப்பியிருக்காங்க, மோகனா மோகனான்னு எழுப்புறாங்க. பார்த்துட்டு அந்த காட்சிகள்லாம் வந்து காணொலிகள்லாம் வந்திருக்கு சோஷியல் மீடியாவில். எழுப்புனா அவர் எந்திரிக்கவே இல்லை. எடுத்து பார்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் மரணம் அடைஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த விபத்து அப்படின்னா இது திட்டமிட்டு செய்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து படப்பிடிப்புக்கு தேவையினால இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதில் கலந்துக்கும் போது ஒரு சில நேரங்களில் நான் சொன்னேன்ல அந்த கால்குலேஷன் மிஸ் ஆனால் இந்த மாதிரி நடந்துடும். அப்படி தான் இந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ அந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்க முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வி. என்னன்னா, இப்போ ரஞ்சித் அவர்களுமே ரொம்பவே மனம் உருகி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் இந்த ஒரு இழப்பை எதிர்பார்க்கல, ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து ஒரு திரைப்படம் பார்க்குறாங்க, அதற்காக ஒரு உயிரை இழப்பதற்கு ஒருபோதும் தவறு, நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம் ஆனால் தப்பாக முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வரதுனே தெரியல அப்படின்னு மனம் உருகி சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் இதை வந்து ஒரு வன்மத்தை தீர்ப்பதற்கான ஒரு இடமாகவும் சிலர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை தவிர்த்திருக்கலாம். இப்போ இன்னைக்கு தொழில்நுட்பமும் பலவாறு வளர்ந்துருக்கும் பொழுது இதை வேறு வகையில் கையாண்டிருக்கலாமா? அப்படி இருக்கும் பொழுது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கான உயிரை பாதுகாப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் பெரிதளவில் இருக்குல்ல, அந்த வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நம்ம இன்னும் பழைய முறையிலேயே இருக்கோமாங்கிற சில கேள்விகளும் வருதே சார். இல்லை இந்த கேள்வி வந்து ரொம்ப சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, அதாவது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஜியிலே வந்து பல விஷயங்களை கொண்டு வராங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஏஐ டெக்னாலஜிலாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான காட்சிகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரியான காட்சிகள் கார் வந்து வேகமாக வர்றது, பல்ட்டி அடிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான காட்சிகளில் வந்து ஏஐலே கொண்டு வந்துடலாம், ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஆனால் என்னென்னா பணம் பெரிய லெவலில் செலவாகும். இப்போ இந்த காட்சி எடுத்து இவருக்கு 2 லட்ச ரூபா கொடுத்து அந்த காட்சிக்கான செலவு எல்லாம் சேர்த்து ஒரு நாள் ஷூட்டிங் செலவு 10 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஏஐயில் கொண்டு வரதுக்கு அதை விட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுடைய பட்ஜெட் அது கட்டுப்படி ஆகாது. அப்படிங்கிறது நேரத்தில் சில நேரங்களில் வந்து அதை செய்யாமல் இருக்காங்க. ஆனால் பல கோடிகள் வந்து இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் வந்து செலவழித்து படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதாவது ஸ்டண்ட் கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்றைக்குமே ரிஸ்கில் தான் இருக்குது, எந்த சூழ்நிலையுமே ரிஸ்கில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட அவங்கள வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இனிமேல் வந்து டெக்னாலஜி நிறையா வளர்ந்துருச்சு. டெக்னாலஜி வளர்ந்தது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு மியூசிக் டிபார்ட்மெண்ட்டோ, டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை வந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை எல்லாருமே வந்து டெக்னாலஜி வளர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டண்ட் கலைஞர்களை வந்து பாதுகாக்கணும்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அது பணம் செலவழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறத அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணணும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரியான விபத்துகள் நடக்குது பார்த்தீங்களா, இந்த காரில் வந்து விபத்துகள் நடக்குது, வேகமாக போகிறதுல வந்து ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட காட்சிகள் எடுக்கும்போது ஒரு ஹீரோ ஓட்டிட்டு வர மாதிரி அந்த மாதிரி தான் இந்த காட்சிகள் அமைப்பு இருக்கும். அப்போ வந்து அந்த கார் வந்து
ஹீரோ ஓட்டிட்டு வரும்போது அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள், புது காராக இருக்கும், ஃப்ரெஷ் பிராண்ட் நியூ காராக இருக்கும். அந்த காரை வந்து வேகமாக ஹீரோ ஓட்டிட்டு வர மாதிரி சில க்ளோஸ் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட் காட்சி, அதாவது வந்து இந்த மாதிரியான விபரீதமான ரொம்ப ஆபத்தான காட்சிகளை வந்து அதாவது வந்து ஸ்டென்ட் கலைஞர்கள் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கார் வந்து எப்படின்னா புது கார் மாதிரி பெயிண்ட் அடித்து ஒரு பழைய மாடல் கார் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காராக இருக்கும். அதாவது இது விபத்துக்கு உள்ளாகி இனி வந்து இது உடைக்க போகிறோம், சுக்கு நூறாக போகுது, அதனால் இது புது காரை உடைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி பழைய காரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பழைய கார் வந்து கண்டிஷனில் இருக்கிறது இல்லை. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு தான் ரோட்டில் ஓட்டலாங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எஃப்சி கொடுப்பாங்க. ஆனால் அதுவே அந்த காரினுடைய கண்டிஷன்லாம் பார்த்து தான் அந்த எஃப்சி கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சென்ட் காட்சிகளுக்கு பயன்படுத்துகிற காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்சி எல்லாம் எதுவுமே இருக்காது. அது ஆல்ரெடி எதுவுமே பண்ணாமல் பயன்பாட்டிலே இல்லாத காரை இவங்க வந்து இந்த ஸ்டென்ட் குரூப் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கார்களை. ஸோ பயன்படுத்தும் போது அதனுடைய கண்டிஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பழுதடைந்த நிலையில் இருக்கிறதுனால இந்த பிரேக் பிடிக்காம கண்ட்ரோலுக்குள்ளே வராமல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதுவும் வந்து விபத்துக்கு ஒரு காரணமாக அமையுது. அதான் சார், இப்போ ஸ்டண்ட் கலைஞர்கள் மீது தனிப்பட்ட முறையிலே பலர் இங்கு வந்து அன்பு வச்சுருக்காங்க. எந்த நடிகரும் ஸ்டண்ட் கலைஞர்களை குறைத்து மதிப்பு. இப்போ விஜயகாந்த் அவர்கள்லாம் ஸ்டண்ட் கலைஞர் மீது பயங்கரமாக அவங்கள பார்த்துக்கிற விஷயங்களை நம்ம பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். இப்போ அந்த வகையில் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு உரிய விஷயங்கள் போய் சேரணும். இப்போ இந்த விஷயத்தில் கூட நாங்கள் திரைத்துறையிலேருந்து இவ்வளவு வரிகள் கட்டுறோம், திரைத்துறையிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் அரசுக்கு பண்ணும்பொழுது அரசே நேரடியாக தலையிட்டு அதற்கு உரிய இழப்பீடு தரணும். ஸ்டண்ட் கலைஞர்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தரதிலையும் அவர்களுடைய அந்த இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்களையும் பண்ணுறாங்களா முறையாங்கிறத செக் பண்ணணுங்கிற சில கோரிக்கைகளும் எழுந்திருக்கு. உங்களுக்கு கூட தெரிஞ்சுக்க சூர்யா கூட ஒரு முறை இது கொடுத்தலாம் நிறைய பேசியிருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன சூர்யா மட்டும் இல்லை, பல நடிகர்கள் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களை பற்றி பல மேடைகளில் வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. அவங்க தான் வந்து ரியல் ஹீரோஸ் அப்படிங்கிறது வந்து ரஜினிகாந்த்லேருந்து சூர்யாலேருந்து இன்னும் பல பிரபல நடிகர்கள் வந்து அது வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாங்க. உண்மை அதுதான். அதாவது வந்து ஒரு படத்தில் ஹீரோ வந்து உண்மையான ஹீரோ கிடையவே கிடையாது. அவர் வந்து பண்ணுற அத்தனை ரிஸ்க் காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஸ்டண்ட் கலைஞர் தான் வந்து பண்ணி முடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் தான் உண்மையான ஹீரோ. அவருக்கு தான் நம்ம சல்யூட் பண்ணணும். நீங்கள் கேட்குறீங்க அந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கா, உரிய இன்சூரன்ஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. சரியான விஷயம் தான். அதாவது இந்த பாதுகாப்பு விஷயத்தில் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டண்ட் காட்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி மேக்சிமம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் படங்கள் மாதிரியான படங்களில் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்டண்ட் காட்சி எடுக்கிறாங்கல்ல, இதுக்கு ரிகர்சல் பெருசாக பார்க்கறதில்ல. ஹாலிவுட் படங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரோப் கட்டி தொங்குறாரு ஒருத்தர் அப்படின்னா, வில்லன் தொங்குறாரு அப்படின்னா அந்த வில்லன் இந்த ரோப் வந்து தொங்குற அளவுக்கு கெப்பாசிட்டியாக இருக்கா, கேப்பபிளாக இருக்கா அப்படிங்கிறது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டண்ட் காட்சி எடுக்கிறதுக்கு ஒரு வாரமோ 10 நாளைக்கு முன்னாடி அதை ரிகர்சல் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்து அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ரோப்பே கட்டுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டண்ட் கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னன்னைக்கு அந்த காட்சி இன்னைக்கு இப்படி இருக்குது, இப்படி ஓட்டணும், இப்படி பல்ட்டி அடிக்கணும், ஓகே ரைட் அப்படின்னு வந்து காரில் ஏறுறாங்க. இந்த ரிகர்சல்ங்கிறத ஒன்று கொண்டு வந்தால் அதில் வந்து இந்த பாதுகாப்பு அம்சங்கள் வந்து சரியாக இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பல நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ வந்து வீட்டில் வந்து ஒரு சிலிண்டர் வந்து டபார்னு பற்றிக்கிச்சு, நெருப்பு வந்துருச்சுன்னா பதட்டப்படக்கூடாது, தண்ணி எடுத்து ஊற்றக்கூடாது, ஒரு பெட்ஷீட்டோ ஏதோ ஒன்று எடுத்து அப்படியே போத்திட்டு அந்த தீ அணைஞ்சிருங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்கள் வந்து ரிகர்சல் பண்ணி காமிப்பாங்க. பெண்கள், அதாவது குடும்ப பெண்கள் எப்படி ஒரு விபத்தானா அதை அணைக்கணுங்கிற மாதிரி அந்த மாதிரியான ரிகர்சல் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெண்ட் கலைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வேகத்தில் தான் இந்த தொழிலுக்கே வர்றாங்க. ஒரு வேகம் உண்மையாலுமே சொன்னீங்கன்னா இது வந்து தைரியமும் ஒரு திமிரும், வெளிப்படையாக சொன்னால் திமிரும் ஒரு தெனாவட்டும், ஒரு நம்ம பண்ண முடியும் எதையும் அப்படின்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஸ்டெண்ட் கலைஞராக வர முடியும். சும்மா ஏப்ப சாப்பியான ஆளுங்கள்லாம் ஸ்டெண்ட் கலைஞராக வர முடியாது. ஸோ அந்த மாதிரி வேகத்தில் பண்ணுற பல விஷயங்கள் வந்து ஆபத்தில் முடியுது. விவேகமாக பல விஷயங்களை பண்ணணும். அவங்களுக்கு வந்து எப்படின்னா கவுன்சிலிங், அதாவது வந்து பாடங்கள் நடத்தணும். இந்த மாதிரியான காட்சிகளில் எப்படி நடிக்கணும், நான் சொன்ன மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பழகணும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தா இன்னும் வந்து எஜுகேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், அதாவது வந்து இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில், இயக்குனர் சங்கத்தில், இன்னும் பல சங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. முந்தியெல்லாம் கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை வந்து சங்கங்கள் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் நிச்சயமாக, அதாவது வந்து இந்த பாதுகாப்புக்கான ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். கிட்டத்தட்ட பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு சரியான தகவல் எனக்கு தெரியல. இப்போ இதே மாதிரியான சூழ்நிலையில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோவே அந்த ஸ்டண்ட் காட்சியை பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க.
ஆசைப்படுவாங்க. அப்போ ஆசைப்படும் போது அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இது வேண்டாம், இந்த காட்சியில் நீங்கள் நடிக்க வேண்டாம், இது வந்து ஆபத்தான காட்சி, இது நடிக்கக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப விபரீதமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வந்து ஸ்டண்ட் கலைஞர்களே வந்து ஹீரோக்கு எடுத்து சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி பயிற்சி வேணும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கால்குலேஷன் வேணும், இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா அது வந்து ஆபத்தில் முடிஞ்சிடும். இப்படி எதையுமே கேட்காம எண்ணுயிர் தோழன் ஒரு படம், அது ஆரம்பத்தில் வந்து பாரதி ராஜா எடுத்த படம். அதில் ஒருத்தர் பாபுன்னு ஒருத்தர் நடித்தார். அவர் வந்து அந்த படம் வந்தபோது, அதாவது இனிமே சினிமாவில் இவர் ஒரு ரவுண்டு வருவார், பெரிய டாப் ஸ்டாராக வருவார்னு பேசினாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் 10-15 படம் உடனே கமிட் ஆச்சு. அதில் 3வது படமோ என்னமோ, அடுத்து படமே வரல, 3வது படமோ என்னமோ, அந்த படத்தோட பேர் எனக்கு மறந்து போச்சு. கிட்டத்தட்ட 4வது மாடியிலேருந்து குதிக்கணும், 4வது மாடியிலேருந்து குதிக்கிற காட்சியை நானே நடிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஸ்டண்ட் கலைஞர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, இல்லை வேண்டாம் பாபு, இது பண்ண வேண்டாம், ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறாரு. அவர் என்னென்னா சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசு, 22 வயசோ நம்ம தான் அந்த காலகட்டங்களில் நானே குதிப்பேன்னு சொல்லி மேலேருந்து குதிக்கிறாரு. கீழே பெட்ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து மெத்த, அதாவது என்னதான் நீங்கள் உயரத்தில் வந்து விழுந்தீங்கனாலும் அது அப்படி ஜம்ப் பண்ணி தான் பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி மெத்தையில் வந்து உழுகணும், அங்கேருந்து உழுகும்போது. இதுதான் ஸ்டண்ட் கலைஞர் பண்ணுறது. இந்த கால்குலேஷனில் இங்கே வந்து இப்படி உழுகணும், எத்தனை அடி ஜம்ப் பண்ணால் இங்கே வந்து உழுகலாம் பெட்டில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா தான் சில நேரங்களில் இந்த விபத்து நடக்குது. இந்த பாபுங்கிறவர் பார்த்தீங்கன்னா நடிகர், அவர் வந்து ஜம்ப் பண்ணார், பெட்லேருந்து வெளில போய் விழுந்தார். வெளில போய் உளுந்து உயிர் போகாமல் ஆபத்தான சுச்சுவேஷனில் கொண்டு போய் அட்மிட் ஆகி அவருக்கு இடுப்புக்கு கீழே செயலே இழந்துருச்சு. ஒன்றுமே செயலே கிடையாது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 89 அந்த காலகட்டங்களில் அந்த படம் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட 35 வருஷமாக சமீபத்தில் இறந்து போயிட்டார். ரொம்ப எப்படி சொல்கிறது, துக்கமான விஷயம். சினிமாவில் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து உதாரணமாக எடுத்துக்கிட்டு பல பேர் வந்து அதுக்கப்புறம் பயந்தாங்க ஸ்டண்ட் காட்சிகளை பண்ணுறதுக்கு ஹீரோக்கள். இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நடந்துடும். அதாவது வாழ்ந்து அந்த நிமிஷத்தில் முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல, வாழ்க்கை பூரா பெட்லே படுத்துருக்குங்கிறது ஒரு நரக வேதனை. அதை அனுபவிச்சுட்டு போனார் பாபு. அவர் தான் ஒரு உதாரணம். அதாவது ஹீரோஸ்லாம் வந்து ஆபத்தான இந்த விஷயங்களை எடுத்து கையாளக்கூடாதுங்கிறதுக்கு. இந்தியன் 2 படப்பிடிப்பின் பொழுது நடந்த படப்பிடிப்பு விபத்துங்கிறது யாரும் மறந்திருக்க முடியாது, மிகப்பெரிய விபத்தாக இருந்தது. அந்த விபத்துலேருந்தே இன்னும் மீறல ஒரு திரைத்துறையில் பாதுகாப்பு இருக்கிறதா, கலைஞர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா, அப்படிப்பட்ட காட்சிகள் தேவையாங்கிற விவாதத்துக்கு மத்தியில் இந்த படத்தில் கூட, வேட்டுவம் படத்தில் கூட முன்பே ஒருவர் இறந்திருந்ததாக கூட ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. அது என்ன செய்தி, அண்ட் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இயக்குநர்களை சாடுறது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விபத்து, அந்த விபத்து அந்த படப்பிடிப்பின் போது நடந்து அந்த விபத்தில் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னாலே போலீஸ் வந்து உள்ளே வந்துடும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட முக்கியமான நபர் வந்து இயக்குனர், இன்னொருத்தர் வந்து அது ஸ்டண்ட் கலைஞர். ஸ்டண்ட் கலைஞரில் ஸ்டண்ட் மாஸ்டர். ஸோ வந்து திலீப் சுப்ராயன், அப்புறம் இப்போ ரஞ்சித் மேலையெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இது ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயந்தான். அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பண்ணீங்க, இது விபத்துக்கு நீங்கள் தான் காரணமா அப்படின்னா சில விசாரணைகள்லாம் இருக்கும். ஆனால் அவங்க எந்த விதத்துலையும் இதுக்கு பொறுப்பேற்க வைக்க முடியாது. ஏன்னா வந்து நடந்தது வந்து முழுக்க விபத்து. நீங்கள் சொன்ன மாதிரி சில பாதுகாப்பு அம்சங்கள் வேணால் அதில் குறைஞ்சிருக்கலாம், அதனால் இது நடந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டிங்கல்ல, இன்னொருத்தர் வந்து இந்த படப்பிடிப்பு வேட்டுவமில் இறந்து போயிட்டாரா அப்படின்னா, ஆமாம், இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவர் வந்து அப்படின்னா துணை நடிகர், அதை வந்து கூட்டத்தில் நிற்கிறவர் அவர் பேர் மணிகண்டன் நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார். கிட்டத்தட்ட திருவள்ளூரில் வந்து ஏதோ ஒரு படப்பிடிப்பு நடந்திருக்கு, இதே படத்துக்கு தான். அந்த படப்பின் போது அதிகமான துணை நடிகர்கள் வேணும். இப்போ இந்த அதிகமான துணை நடிகர்கள், அதிகமான டான்சர்ஸ் இப்படி வேணும்னும் போது யூனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை, நிலவரம் இப்படி தான். இன்னும் டான்சர்ஸ் யூனியனில் போனீங்கன்னா 1000 பேர் தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க அடுத்து 1000 பேருக்கு மேலே வேணும்னு கேட்கும்போது, இல்லை வந்து 1000 பேர் ஒரே நேரத்தில் வர முடியாது. ஏன்னா பலவிதமான படப்பிடிப்புகள் நடந்துகிட்டு இருக்கும் எல்லா இடங்களையும். வேட்டுவன் ஒரு படம் மட்டும் நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் பிரிஞ்சு வேறு இடத்துல இருப்பாங்க. ஒரு 200 பேரோ 150 பேரோ தான் ஒரு படத்துக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு மேல் ஒரு 300 பேர் 400 பேர் வேணும்னு இயக்குனர் கேட்டார்னா, ஸோ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டே இல்லாமல் வெளியிலேருந்து வந்து சில பேரை கூப்பிடுவாங்க. அந்த வெளியிலேருந்து யாரை கூப்பிடுவாங்கன்னா, ஒரு சிலர் வந்து அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க ஃபோட்டோ, ஏதாவது இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். இவங்க வந்து அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சங்கத்தில் மெம்பராக இருக்க மாட்டாங்க, ஆனால்
அவங்கள வந்து இவங்க பயன்படுத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஆள் வேணும்னும் போது கோயம்பேடு மார்க்கெட் மாதிரியான இடங்கள், பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான இடங்கள், இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா போய் தேடுவாங்க. தேடினா அங்கே பசியும் பட்னியுமா நிறைய பேர் படுத்து கிடப்பாங்க. அவங்கள யாரையாவது தட்டி எழுப்பி இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு இருக்குது, வரையா 3 வேளை சாப்பாடு இருக்குது, 300 ரூபா பணம் தரேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போய் பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போய் பயன்படுத்தும் போது இந்த யூனியன் சம்பளம் வந்து இவங்க வாங்குவாங்க. யார்? அந்த ஏஜென்ட் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு 775 ரூபான்னு நினைக்கிறேன். அது பேட்டாலாம் சேர்த்து இன்னொரு 175 ரூபா வரும். அந்த சம்பளத்தை வாங்கி இவங்களுக்கு ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ கொடுத்துட்டு பாதிக்கு பாதி வந்து அவங்க எடுத்துப்பாங்க. இது வந்து பல நேரங்களில் தொடர்ந்து சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் பற்றின சில பிரச்சனைலாம் வந்துச்சுல்ல அந்த லியோ படத்தில், இதுதான் இதே மாதிரி தான். அதாவது எக்ஸ்ட்ரா டான்ஸர்ஸை கொண்டு பயன்படுத்துகிறாங்க யூனியன் இல்லாதவங்க. அவங்களுக்கு வந்து உள்ள யூனியன் சம்பளத்தை வாங்கி அவங்களுக்கு அது முறையாக கொடுக்காம பாதி சம்பளத்தை கொடுக்குறாங்கிறது தான் இந்த பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பல நேரங்களில் நடக்கும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூனியனில் இல்லாத ஒரு நபர் தான் இந்த மணிகண்டன் சொல்கிறாங்க. அங்கே போன இடத்துல அது விபத்து இல்லை, அவர் போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துடுறாரு. அவருடைய பாடி அது கொண்டு வந்து ஏதோ ஜிஹெச்சில் வச்சுருக்காங்க. இன்னும் கூட அது வந்து அடையாளம் தெரியாமல் இருக்குது, யாரும் வந்து பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு ஒரு பேச்சும் இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இந்த படத்தில் இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இறந்துருக்கார். இப்போ இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் பற்றி பேசும்போது பல நேரங்களில் ஹீரோக்களுடைய உயிர்களே அவங்க காப்பாற்றிருக்காங்க. இப்போ சமீபத்தில் விஜய் ஆண்டனி பார்த்தீங்களா, பிச்சைக்காரன் 2ல் ஒரு போட்டில் ஒரு காட்சி எடுத்திருக்காங்க, வேகமாக போயிருக்காரு. அவர் வந்து நல்லா இருக்குன்னு ஸ்டண்ட் கலைஞர்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இன்னொன்று ஒன் மோர் பண்ணுறேன்னு சொல்லி மறுபடியும் போட்டை வேகமாக இயக்கியிருக்கார். மோட்டர் போட்டு முன்னாடி ஒரு போட் வந்து கேமராவோட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஒரு வேகமாக வந்தவர் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி முன்னாடி இருக்கிற கேமரா இருக்கிற போட்டில் வந்து டமார்னு அடித்து முகமெல்லாம் அடித்து தண்ணிக்குள்ளே எங்கே கடலுக்குள்ளே விழுந்துட்டார். அந்த நேரத்தில் யாராவது பயந்துருந்தாங்கன்னா அவரை காப்பாற்றிருக்கவே முடியாது. அதை அங்கேருந்த 1-2 ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து தங்கள் உயிரை பணயம் வச்சு உள்ள டக்குன்னு கடலுக்குள்ளே குதித்து விஜயாண்டினி தூக்கிட்டு வராங்க. ரத்தமும் சதியமாக இருக்கார். அந்தளவுக்கு வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதாவது எப்படி சொல்ல, சுயநினைவே இல்லை. அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் அவரை காப்பாற்றினாங்க. நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டாரு. எதுக்கு சொல்கிறேன்னா பல நேரங்களில் இந்த மாதிரி ஹீரோவை காப்பாற்றிருக்காங்க. மனசெல்லாம்னு ஒரு படம் ஸ்ரீகாந்த் நடித்தார். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டேங்க்கு, அது மேலே வந்து ஸ்ரீகாந்த் டான்ஸ் ஆடணும். ஒரே ஒரு ஷாட்டு தான். சுற்றி வந்து அந்த சொல்யூஷன் ஒன்று ஊற்றுவாங்க. ஊற்றிட்டு ஸ்டண்ட் கலைஞர் நெருப்பை பற்ற வச்சுட்டு வந்துடுறாரு. ஃபுல்லாக சொல்யூஷனு, ஃபுல்லாக நெருப்பெரியுது. நடுவில் ஸ்ரீகாந்த் நிற்கிறாரு, கீழே எல்லாரும் நிற்கிறாங்க. ஏன்னா அங்கே மேலே நிற்க முடியாது. காட்சி வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஃபயர் வந்து ஸ்ரீகாந்துக்கு மேலே உயரமாக வந்து ஃபயர் ஆரம்பிச்சு 4 பக்கமும். ஸ்ரீகாந்த் வந்து நடுவில் நெருப்புக்குள்ளே மாட்டிட்டார். என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திகுன்னு நெருப்பெரியுது. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இப்போ டக்குன்னு அந்த படி ஒன்று இருக்கும்ல, அந்த இரும்பு படி, அதில் ஏறி அந்த ஏணியில் ஏறி ஸ்ரீகாந்தை பிடிச்சி தூக்கி கீழே கொண்டு வந்து போட்டார், காப்பாற்றினார். அந்த மாதிரி பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கோடைய உயிரெல்லாம் ஸ்டண்ட் கலைஞர் காப்பாற்றிருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு இனிமையாவது வந்து டெக்னாலஜி நிறைய ஆயிடுச்சு. என்னதான் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து காட்சிகள் எடுத்தால் கூட அது செல்லுலாய்டு தான், ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறீங்க. இப்படி போய் ஒரு கத்தியை வச்சு இப்படி விசின்னு பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் கிளிய போகுது. ஸோ அதுக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்க தேவையில்லை. டெக்னாலஜிலாம் நிறையா வளர்ந்துருச்சு. அதனால் அதை பயன்படுத்தி இவங்களெல்லாம் பாதுகாப்பு தரணும். நிச்சயமாக சார், இந்த விபத்து நடந்திருக்கக்கூடாது, தவிர்த்திருக்கப்பட வேண்டும். இருப்பினும் அந்த விபத்து நடந்து விட்டது. இதற்கு பிறகாவது இப்படி போன்ற விபத்து நடக்காமல் இருப்பதற்கு இயக்குநர்களும் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர்களும் உரிய பாதுகாப்புகளை எடுக்கிறாங்களா, முன்னெச்சரிக்கைகளாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத திரைத்துறை சார்ந்து அதை வந்து செக் பண்ணணும். ஒரு படப்பிடிப்புங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையுமே இருக்குது. இறந்தவர் வந்து விபத்தாக முடியும்பொழுது நம்ம எதுவும் சொல்ல முடியலை. அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய துயரம் தான். அதை தான் இயக்குனரும் வெளிப்படுத்திருக்கிறாரு. நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.